அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில யோகம் செய்யும் மகாதசை எந்தெந்த திசைலாம் யோகம் பண்ணும், கிரகங்கள் எப்படி இருந்தாலும் 12 லக்னத்திற்கும் அந்த மகாதசை யோகமாகுன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் இது யோகம் செய்யும் மகாதசைன்ற ஒரு அமைகள்ல பார்க்க போறோம். பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமா, ஒரு ஜாதகத்துல திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதியா இருக்கட்டும், 5, 9 அதிபதிகள் நல்ல பலனை செய்வார்கள். அவர்கள் இயற்கையாகவே யோகாதிபதி. அந்த யோகாதிபதிகளோட தசை ஜாதகரை ஒரு பெரும் உயரத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற கேள்விகள் நிறைய இருந்துச்சு. அதுபோல மறைவு பாவாதிபதிகள் அவயோகத்தை செய்வார்கள். அவயோகத்தின் மூலியமாக அந்த தசையில ஜாதகர் சிரமப்படுவார்கள் என்பதும் பொதுவான கேள்விகளாக நிறைய அப்பாயின்மெண்ட்ல நம்ம பார்க்க முடியுது. ஆனா சுயஜாதகங்கள்ல கிரகங்கள் அப்படித்தான் செயல்படுவான்னா கண்டிப்பா கிடையாது. மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கு திரிகோணாதிபதிகளும் அவயோகம் செய்வார்கள். அதுபோல மறைவு பாவாதிபதிகளும் யோகம் செய்வார்கள். எந்த கிரகம் என்னாலும் யோக பலனையும் செய்யும், அவயோக பலனையும் செய்யும். உதாரணத்திற்கு யோகர்கள்னு சொல்லக்கூடிய இந்த திரிகோணாதிபதிகள் வலுவா இருந்தாருன்னா யோகத்தை அதிகமா செய்வார்கள். அவயோகிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவயோக நிலையில் வலுவா இருக்கிறார்னா பெரும் அவயோகத்தை செய்வார்கள். இதுதான் விதியை தவிர யோகர்களும் அவயோகம் செய்வார்கள். குறைந்தபட்ச அவயோகத்தை அவயோகியும் அவயோகம் செய்வார், யோகமும் செய்வார். அதிகபட்ச அவயோகத்தை, குறைந்தபட்ச யோகத்தை. அந்த அமைகள்ல இந்த ஜாதகம் இந்த பதிவுல முழுக்க முழுக்க மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் எந்த மகாதசை யோகன்றதை பார்த்தலாம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ஒவ்வொரு ஆதிபத்தியமாவே பார்த்தலாம். மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் மகாதசை யோகம் பண்ணும். எப்படி இருக்கணும்? லக்னத்திற்கும் 8க்கு ஆதிபத்தியத்தை செவ்வாய் பெற. அப்ப இந்த செவ்வாய் மகாதசை லக்னாதிபதி திசையா இருந்தாலுமே தனித்து இருந்தாருன்னா 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறதுனால அந்த அளவுக்கு பெரிய யோகம் அல்ல. இந்த செவ்வாயோட சூரியன், இந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் இருக்குன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ஜாதகர் திருமண வாழ்க்கை தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா ஆதிபத்தியத்துல நல்ல பலன் உண்டு, மன உறுதி உண்டு. அப்ப சூரிய குருவோட தொடர்புல இருக்கிறார் அப்படின்னு பட்சத்துல இந்த செவ்வாய் மகாதசை யோகம் செய்யும். இந்த செவ்வாய் தசை யோகம் செய்யும். அப்ப மேஷ லக்னக்காரர் எந்த ராசியில வேணாலும் ஜனனிச்சிருக்கணும். பிறக்கும் பொழுது மிருகசிரிடம் சித்திரை அவிட்டமா பிறந்தா கூட ஃபர்ஸ்ட் தசையா வரும். அல்லது சந்திரனோட ரோகிணி அஸ்தம் திருவோணம்னா 2வது தசையா வரும். சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரம் உத்திராடனா 3வது தசையா வரும். எந்த தசையா வந்தாலும் செவ்வாய் மகாதசை யோகம் செய்யணும்னா இந்த சூரிய குரு தொடர்புல இருக்கும்பொழுது நல்ல பலனை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்தும். இது மேஷ லக்னத்திற்கு, அதாவது செவ்வாய் மகாதசை யோகம் பண்ணு சொல்லிச்சோம். இப்ப சுக்கிர மகாதசை யோகம் பண்ணணும். இப்ப சுக்கிர தசை எடுத்துக்கிறோம். சுக்கிர தசை இது யோகம் பண்ணணும். மேஷ லக்னக்காரருக்கு சுக்கிர தசை யோகம் பண்ணணும். 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் ஆதிபத்தியம் பெற. இந்த 2-7 ஆதிபத்தியம் பெறவர் என்ன பண்ணும்? இந்த 2-7க்கு அதிபதின்றது மாரக ஆதிபத்தியத்தை சரலக்னத்திற்கு ஏற்படுத்தும். அந்த அமைகள் அப்ப சுக்கிரன் யோகம் பண்ணணும். சுக்கிர தசை நல்லா இருக்கணும்னா தனித்து இருக்கலாமா? தனித்து வலுப்பெறக்கூடாது. இந்த ஜாதகத்துல தனித்து வலுப்படுறது அவயோகம். சூரியனுடைய தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு, குருவோட தொடர்பு. இந்த தொடர்புல இருக்குன்னா சுக்கிர தசை நல்லதை பண்ணும், நல்லதை பண்ணும். மாரகாதிபத்திய கிரகம் எனினும் இந்த சூரிய செவ்வாய் குரு தொடர்புல இருந்தா நன்மையை கொடுக்கும், நல்ல பலன் உண்டு. இது சுக்கிர தசை. அதே மேஷ லக்னக்காரருக்கு புதன் தசை நல்லதை பண்ணும். புதன் தசை நல்லதை பண்ணும். புதன் தசை நல்லதை பண்ணணும். புதன் என்ன பண்றாரு? 3ஆம் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறார், 6ஆம் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறார். இப்ப மேஷ லக்னக்காரருக்கு முழு அவயவ கிரகம் புதன். நிறைய பேர் புதன் தசைனால் ரொம்ப மோசமான தசை, புதன் தசையினால் பெரும் சிரமம் என்றுதான் பொது பதவிகள்ல கேள்விப்படுவீங்க. இந்த ஜாதகருக்கே ஒரு சந்தேகம் வரும். ஆமா, 3ஆம் இடம் 6ஆம் இடம் 2 அவயோக பலன் தான் எடுத்திருக்கிறார். ஆனா இந்த புதனோடு சூரியன் வலுவா தொடர்பு கொள்றார், குரு வலுவா தொடர்பு கொள்றாரு, அல்லது சுக்கிரன் வலுவா தொடர்பு கொள்றாரு. நன்மை உண்டு. வலுவானா எப்படி? புதனை காட்டிலும் குருவும் சூரியனும் சுக்கிரனும் வலுவை பெறுவது, அல்லது புதனை சூரியன் அஸ்தங்கம் செய்வது மேஷ லக்னக்காருக்கு நல்ல பலனை செய்யும். 3ஆம் இடத்து 6ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் நல்லதை செய்யும். அப்ப புதன் தசை இப்ப நல்லதுதான் செய்யும். எல்லாரும் புதன் தசையை நினைச்சு மேஷ லக்னக்காரர் பயந்துட்டு இருப்பாரு. புதன் தசை பெரும் யோகத்தை செய்யும். அதே மேஷ லக்னக்காரருக்கு சந்திர தசை எப்படி இருக்கும்? சந்திர தசை எப்படி பண்ணும்? சந்திர தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? சந்திர தசை எப்பொழுது யோக தசையா மாறும்? மேஷ லக்னக்காரருக்கு 4ஆம் இடம் என்பது எந்தவித அவயோகமும் இல்லை. சந்திரன் தனித்து வளர்க்கலாம். சந்திரன் நீசம் மட்டும் பெறக்கூடாது. நீசம் பெற்றுட்டு 8ஆம் இடத்துலன்னா சிரமம், பங்க விதியில என்ன? இந்த சந்திரன் தனித்து இருந்தாலும் யோகம், தனித்து இருந்தாலும் நன்மை, தனித்தும் நன்மை. அல்லது இந்த சந்திரன் பௌர்ணமியில இருந்தாலும் சரி, அமாவாசையா இருந்தாலும் ஸ்தான பலத்தை பெற்று குரு சூரியன் செவ்வாய் தொடர்புல இருக்கிறது நல்ல பலன். சூரியன் குரு செவ்வாயோட தொடர்புல இருக்கிறது சந்திர தசையை நன்மை செய்ய வைக்கும். மேஷ லக்னக்காரருக்கு சந்திர தசை யோகம் பண்ணும். அதை நீசம் பெற்று வலு குறைந்துட்டாருன்னா பிரச்சனை. அதுபோல சூரியன் தசை எப்படி இருக்கும்? சூரிய தசை 5ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். 5ஆம் ஆதிபத்தியம் என்ன? ஜாதகருடைய மனதை பற்றி சொல்றது, மன உறுதியை பற்றி சொல்றது. எப்படிப்பட்ட மனிதர்
மன அளவில் வெற்றி பெறுவாரா, உறுதியா இருப்பாரா, பூர்வீகத்தை பத்தி சொல்லுது. இப்ப அஞ்சாம் அதிபதி எங்க வேணாலும் போய் மறையலாம், அதுல பிரச்சனையே இல்லை. ஆனா அஞ்சாம் அதிபதி நீச வலுவை பெற்று எந்த விதமான கிரக வலுவிலும் இல்லை, மறைவு பெற்றிருக்கிற அஞ்சாம் அதிபதி அல்லது நீசம் பெற்றிருக்கிறதா வலு குறைகிறார். ஆனா அந்த நிலையில இந்த சூரியனோடு குருவோட தொடர்பு இருக்கு. சந்திரன் பௌர்ணமியில இருக்கிறார், இல்ல அமாவாசையில இருக்கிறார், இல்ல சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறார், கொஞ்சம் வலு சேர்க்கிறது. அதுபோல இந்த சூரியனோடு அஞ்சாம் இடம் என்பதனால் சுக்கிர தொடர்பு நன்மையை செய்கிறது. அப்ப சூரியன் குரு சந்திர சுக்கிர தொடர்புகளில் வலுவெறும் பொழுது இந்த சூரிய தசை நன்மை செய்கிறது. சூரிய தசை மேஷ லக்னக்காரருக்கு நன்மை செய்கிறது. அஞ்சாம் அதிபதி தசை இந்த கிரக தொடர்புல சூரியன் வலுவிழந்துட்டாருன்னா மேஷ லக்னக்காரர் சூரிய தசையில சிரமப்படுவார். அதே மேஷ லக்னக்காரர் குரு தசை எப்படி இருக்கும்? 9ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் மற்றும் 12ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். குரு தசை நன்மை பண்ணணும். குரு தசை நிறைய பேர் குரு தசையில மேஷ லக்னர் வாழ்க்கையில் பெரும் சிரமத்தை அனுபவிப்பார், தனித்து நீசம் பெற்றுவார் 10ஆம் இடத்துல. ரொம்ப கொடூரமான பாக்கியங்கள் கிடைக்காம, வாழ்க்கையில் எதுவுமே சரியான வயதுல கிடைக்காம கஷ்டப்படுவார். ஆனா இந்த குரு பகவான் நீச பலனை பெறாமலோ அல்லது 7ஆம் இடத்துல பகையோ 2ஆம் இடத்துல பகையோடு இல்லாம இருக்கிறாருன்னா இந்த குரு எப்படியுமே தனித்து இருக்கிறது தேவையில்ல. இந்த குருவோடு சூரியன் சந்திரன் செவ்வாய் தொடர்புல இருக்கு, ஸ்தான பலத்தை இழக்கலன்னா குருதசை யோக தசை. இதுவே குருதசை நடக்குது, மேஷ லக்னக்காரருக்கு நீசம் பெற்றிருக்கிறார் அல்லது பகையோடு அமர்ந்திருக்கிறார், தனித்து வலுவிழந்திருக்கிறார்னா பிரச்சனை. 3ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார், மேஷ லக்னக்காரர் தனித்து இருக்கிறார்னா குருதசையே அவயோகம் பண்ணும். அப்ப யோகம் செய்யும் மகாதசையா குருதசை எப்ப யோகம் செய்யும்? மேஷ லக்னத்திற்கு சூரிய சந்திரன் செவ்வாய் தொடர்புடையும் ஸ்தான பலத்தை பெற்று 9, 12 அல்லது சுகஸ்தானத்தில் ஸ்தான பலம் பெற்றாதான் நன்மை. இப்ப மேஷ லக்னக்காரருக்கு ஏத தசை யோகம் பண்ணக்கூடிய சுச்சமம் பார்த்துட்டோம். தசை எப்படி யோகம் பண்ணணும்? ரிஷப லக்னத்திற்கு பார்த்துடலாம். ரிஷப லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க, முதல்ல சுக்கிர தசை எடுத்துக்கலாம். லக்னாதிபதியாவும் வருது, 6க்கு அதிபதியாவும் வர. அப்ப சுக்கிர தசை சுக்கிர தசை யோகம் பண்ணணும். லக்னாதிபதி தசை தான். நிறைய பேர் சுக்கிர தசையில கடன் பொருளாதாரத்தால் சிக்கி பிரச்சனை அல்லது நோயினால் பிரச்சனை இருக்கும். ஏன் சுக்கிரன் தனித்து வலுவை இழந்திருப்பார். ஆனா இந்த சுக்கிரனோடு சனி புதன் தங்களுக்குள் ஸ்தான பலத்தை பெறும் பொழுது, சனியும் புதனும் தங்களுக்குள் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தா மிகப்பெரிய கூடுதலாக செவ்வாய் என பிருகுமங்கல யோகத்தை கொடுக்கும். வாழ்க்கையை முற்பகுதி கஷ்டனாலும் பார்ட்னர் ஆலயம். அப்ப சுக்கிர தசை யோகம் பண்ணணும். சுக்கிரன் தனித்து வலுப்பது சிறந்ததல்ல லக்னாதிபதி என்றாலும், சனி புதன் செவ்வாய் தொடர்புகளோடு இந்த சனி புதன் செவ்வாயோடு சுக்கிரனும் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொண்டா சுக்கிர தசை யோகம். சனி புதன் செவ்வாயோட தொடர்பு இருந்தா சுக்கிர தசை யோகம். சுக்கிர தசை யோகம் பண்ணும் ரிஷப லக்னத்திற்கு. இப்ப சுக்கிரன் தனித்து வலுவிழந்துட்டாருன்னா பிரச்சனை. 5ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்கா வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாம இருப்பார். சரி, புதன் தசை யோகம் பண்ணணும். 2, 5க்கு அதிபதி. புதன் தசை எப்பொழுது யோக தசையாக மாறும்? ரிஷப லக்னத்திற்கு புதன் 2க்கு 5க்கு அதிபதி, பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதி வரார். இந்த புதன் தனித்து வலுக்கலாம். புதன் தனித்து இருக்கலாம். தனித்து வலுப்பது யோகம், தனித்து வலு யோகம். கூடுதலாக இந்த புதனோடு ஆதிபத்திய ரீதியிலே சனி தொடர்பு சுக்கிரன் தொடர்பும் யோகம். சனி சுக்கிர தொடர்புல இருப்பது யோகம். புதன் தசை தனித்து இருப்பது யோகம் ரிஷப லக்னத்திற்கு. இது யோக தசையாக மாறும். புதனை அல்லது சனி சுக்கிர தொடர்புல இருப்பது யோக தசையா மாற்றும். இதே புதன் நீச வலுவை பெற்று அல்லது ஸ்தான பலத்தை பகையோடு பகிர்ந்து கொண்டார்னா ரிஷப லக்னத்திற்கு புதன் தசையை அவயோகம் செய்வார். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சந்திர தசை எப்ப யோகம் பண்ணும்? சந்திர தசை யோக இதே அவயோக கிரகம்னே எடுத்துக்கலாம். 3க்கு அதிபதி பாலகாதிபதி ரிஷபத்திற்கு. அப்ப சந்திர தசை அவயோகம் பண்ணக்கூடும். அப்ப சந்திரன் தனித்து வலுப்பது நல்லதல்ல ரிஷபத்திற்கு. கிரக இணைவு தொடர்பின் அடிப்படையில ஆதிபத்தியத்தில் செவ்வாயுடைய தொடர்பை பெறுவது அல்லது புதனுடைய தொடர்பை, இங்க சனி 3ஆம் பட்சமாக சனி தொடர்பு, இந்த தொடர்புல இருந்தாருன்னா சந்திர தசையை யோகம் பண்ணி கொடுத்துரும். செவ்வாய் புதன் அல்லது சனியோட தொடர்புல இருந்து இங்க ஸ்தான பலத்தை செவ்வாயும் புதனும் சனியும் தான் பெறணும். சந்திரன் குறைத்து பெற்றா சந்திர தசை யோக தசை, சந்திர தசை யோக தசை அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ரிஷப லக்னம் சூரிய தசை எப்போ யோகம் பண்ணும்? ஏன்னா 4ஆம் அதிபதியா வர சூரிய தசையெல்லாம் நடப்புல வந்தா வீடு வாகன சொத்து சுகங்கள் எல்லாம் சூரியன் தான் கொடுக்கணும் ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு. அப்ப இந்த 4ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதால் ரிஷபத்தில் பிறந்தவருக்கு சூரியன் தனித்து வலுக்கலாமா? தனித்து வலுக்கலாம். தனித்து வலுப்பது எந்த பிரச்சனை இல்லை. தனித்து வலு நன்மை. கூடுதலாக இதனோடு புதன் செவ்வாயினுடைய தொடர்பு, அதுபோல லக்னாதிபதியான சுக்கிரனுடைய தொடர்பு நன்மை. புதன் செவ்வாய் சுக்கிரனுடைய தொடர்புகளே சூரியன் ஸ்தான பலத்தை பெறும் பொழுது சூரிய தசை யோகம் பண்ணும். அதே சூரியன் வலுவிழந்து 6ஆம் இடத்துல நீசம் பெறாருன்னா வாழ்க்கையில் நோயோடு போறா ரிஷப லக்னக்காரர். நோய் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், அல்லது எதிரிலா சூழப்படுவார். அது போல இப்ப பார்த்தாச்சு. அடுத்ததாக செவ்வாய் தசை எப்ப யோகம் பண்ணும்? லக்ன 7க்கு அதிபதி 12ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில நல்ல பார்ட்னர் அமையறதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். அது போல செவ்வாய் தசை நல்லா இருந்துச்சுன்னா சொத்துக்கள் நிலபலன்கள் சேரும். அப்ப செவ்வாய் தசையை யோகம் செய்யும் மகாதசையா அமைச்சு கொடுக்கணும். இந்த செவ்வாயோடு சனி காம்பினேஷன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
சனி காம்பினேஷன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவயோக கிரகமான புதன் தொடர்பில் இருந்தால் நன்மை, சுக்கிரன் தொடர்புல இருந்தாலும் நன்மை. சனி புதன் சுக்கிர தொடர்புகளிலே செவ்வாய் இருக்கும் பொழுது நன்மை என்னன்னா, செவ்வாயோட சனி செவ்வாயோட புதன் இருந்தா கொஞ்சம் ஜாதகருக்கு பார்ட்னரோட கருத்து வேறுபாடுகள் வரும், ஆனா கடைசியா கூடிப்பாங்க. அப்ப செவ்வாய் யோகம் செய்யணும், செவ்வாய் மகாதசை யோகம் செய்ய வைக்கணும்னா சனி புதன் சுக்கிர தொடர்புகள் இருக்கிறோம். இதுல சனியோ புதனோ சுக்கிரனோ தொடர்புகள்ல கூடிய கிரகம் வலுவா இருக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். ஏன்னா 7, 12ஆம் அதிபதியான செவ்வாய் தசை இப்ப யோகம் செய்யும். இப்ப செவ்வாய் தசை ரிஷபலக்னக்காரருக்கு யோகம் தான். அது போல குரு மகாதசை எப்ப யோகம் செய்யும்? குரு தசை எப்பொழுது யோகம்? லக்னத்திற்கு 8ஆம் ஆதிபத்தியம், லக்னத்திற்கு 11ஆம் ஆதிபத்தியம். 8, 11ஆம் ஆதிபத்தியத்தை பெற்ற குரு பகவான் இந்த தசை யோகம் பண்ணும். தனித்து வலுக்கவே கூடாது. குரு பகவான் ஒருபொழுதுமே ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு தனித்து வலுப்பது சிறந்ததல்ல. இந்த குரு பகவான் பெரும் யோகங்களை செய்யணும், நல்ல பலனை எடுத்து கொடுக்கணும். சனி புதன் மற்றும் செவ்வாய் இது மூவர்ல ஏதோ ஒரு கிரகத்தோட தொடர்பு கொண்டு செவ்வாயோ சனியோ புதனோ ஸ்தான பலம் என்றால் ரிஷப லக்னக்காரருக்கு கண்டிப்பாக ஜாதிபத்திய ரீதியில குரு தசை யோகம் பண்ணும். முழு அவயோகி ரிஷப லக்னத்திற்கு கேள்வியே குரு தசை அவயோகமா செஞ்சிருமான்னு. ஆனா குரு தனித்து கொடுத்தா அவயோகம் தான். நிறைய சிரமங்கள், நிறைய வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்களை கொடுக்கும். அது போல ஆதிபத்திய ரீதியிலே குருவோடு சனி புதன் செவ்வாய் இணைந்து இதுல குருவை விட சனியோ செவ்வாயோ புதனோ வலுக்குதுன்னா அப்ப குரு தசை நன்மையை செய்யும். சனி தசை எப்ப நன்மை? ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 9, 10க்கு ஆதிபத்தியம். சனி தசை நல்லது செய்யும். சனி எல்லாம் ஒரே ஆதிபதி, ஆனா ரிஷப லக்னக்காரருக்கு சிரமத்தையும் கொடுக்கும் இந்த சனி தசை. சனி தசை நிறைய பேர் ரிஷப லக்னக்காரர் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் வெளியே வாய்விட்டு அழ முடியாமல் தனிமையிலே வாய்விட்டு அழக்கூடிய அவ்வளவு கஷ்டத்தை இந்த சனி கொடுப்பார். அப்ப சனி பகவான் எப்பொழுதுமே தனித்து எழுப்பது யோகம் அல்ல. அப்ப இந்த சனியோடு புதன் சுக்கிரன் கூடுதலா செவ்வாய் எடுத்துக்கிறோம். ரிஷபத்திற்கு பங்கு மனைகள் கூட்டாளிகள் இதெல்லாம் செவ்வாய் தான் குறிக்குது. அப்ப புதன் சுக்கிரன் செவ்வாய் இவர்களோடு ஸ்தான பலத்தை சனி பகிர்ந்து கொண்டார் என்றால் ரிஷப லக்னக்காரருக்கு சனி தசை யோக தசை. இதே சனி தனித்து வலுத்து ரிஷப லக்னத்திற்கு தசை நடத்துறான்னா ரொம்ப பெரிய நெருடலை கொடுப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அடுத்ததாக மிதுன லக்னத்துல பிறந்தவரை பார்த்துடலாம். மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு முதல் தசை புதன் தசை, லக்னாதிபதி தசையை எடுத்துக்கலாம். லக்னாதிபதி தசை எப்ப யோகம் செய்யும்? லக்னாதிபதி தசை தான். லக்னம் 4க்கு அதிபதி தசை. இதே புதன் தனித்து நீச வலுவை பெற்றிருக்கிறார். 10ஆம் இடத்துல வாழ்க்கையில சிரமம் இல்ல, குறைந்த ஸ்தான பலத்தோட 6ஆம் இடத்துல இருக்கிறதா பிரச்சனை, 11ஆம் இடத்துல இருக்கிறதா பிரச்சனை. ஆனா இந்த புதன் தனித்து வலுப்பது, தனித்து வலுத்தால் யோகம், தனித்து வலு யோகம். தனித்து வலுத்தா புதன் தசை நன்மை தான் பண்ணும். எந்த கிரகமே இல்ல புதன் மட்டும் இருக்குன்னா நன்மை. கூடுதலாக சனி சுக்கிரன் ஒரே காம்பினேஷன், சனி சுக்கிரன். அடுத்ததாக குரு. சனி சுக்கிரன் குரு தொடர்புகளை பெறும்பொழுது புதன் தசை யோகம் பண்ணிக்கிறது. இதுல ஸ்தான பலம் குருவோட தொடர்பு கொள்ளும் போது மட்டும் புதனுக்கும் ஸ்தான பலம் நிகழ வேண்டும். அப்ப சனி சுக்கிரன் குரு தொடர்பிலே இருப்பது புதன் மகாதசை யோகம் பண்ண செய்ய வைக்கும். இது மிதுன லக்னத்துல பிறந்தவருக்கு. அது போல சந்திர தசை எப்ப யோகம் செய்யும்? 2க்கு அதிபதியா வரார். சந்திர தசை எப்பொழுது யோகம்? சந்திர தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? சந்திரன் தனித்து வலுக்கலாமா? தனித்து வலுத்தாருன்னா குடும்பம் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா சந்திரன் தனித்து வலுப்பதும் நன்மைதான். கூடுதலாக இந்த சந்திரனோடு ஆதிபத்திய ரீதியிலே குரு பகவானுடைய தொடர்பு நன்மை, சுக்கிர தொடர்பு நன்மை. சனி தொடர்பு என்ன பண்ணும்? பார்ட்னரை ரொம்ப சிரமப்படுத்தி குடும்பத்தை கஷ்டப்படுத்தி குடும்பத்தை ரொம்ப சீர்குலைக்கும். இப்ப யோக தசைன்றதுனால ஜாதகர் மனதில் மகிழ்ச்சியை மட்டும்தான் அனுபவிக்கணும். அப்ப குரு சுக்கிரனுடைய தொடர்பு கூடுதலாக புதன் தொடர்பை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப குரு சுக்கிர புதன் தொடர்புகள் இருக்கும்பொழுது சந்திர தசை நன்மை, சந்திர தசையா யோக தசையாக மாற்றி விடுகிறது. அது போல சூரிய தசை எப்பொழுது நன்மை பண்ணும்? சூரிய மகாதசை எப்பொழுது நன்மை? சூரிய தசை மிதுன லக்னத்துல பிறந்தவருக்கு யோக தசையா இருக்கணும். சூரிய தசையில யோகம் நடக்கணும். இந்த சூரியன் 3க்கு அதிபதி, 3 தீரியாதிபதி தனித்து ஒழுப்பது நன்மை, சமூகத்துல நிறைய தெம்புகளையும் தைரியத்தையும் கொடுக்கும். புதன் சுக்கிரன் குருவோட தொடர்புல இருக்கிறது யோகா. இந்த புதன் சுக்கிரன் குருவோட தொடர்புல இருக்கும்போது மிதுன லக்னக்காரருக்கு சூரிய தசையை யோகம் பண்ண செய்ய வைக்கும். சூரிய தசையினால் நல்ல பலனும் நல்ல யோகத்தையும் பெறுகிறார். அது போல சுக்கிர தசை எப்பொழுது யோகம்? சுக்கிர தசையை இயல்பா சொல்றது 5, 12க்கு அதிபதியே சுக்கிரன் நல்லது செய்வார், சுக்கிர தசை நல்ல தசை அப்படின்றதா. ஆனா சுக்கிர தசையும் சிரமப்படுத்தும். ஸ்தான பலத்தை சுகஸ்தானத்துல இருந்துட்டு திருமணம் நடக்காம குடும்ப வாழ்க்கை இல்லாம நிறைய மிதுன லக்னக்காரரை கஷ்டப்பட வைக்கிறது சுக்கிரன் தான். மனதில் அன்புகளுக்காக இயங்கக்கூடியது, குழந்தைகளுக்காக இயங்கக்கூடியது இந்த காரணங்கள் சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரன் தனித்து வலுப்பது நல்லது, தனித்து வலுப்பெறுவது, தனித்து வலு யோகம். ஆனா ஸ்தான பலத்தை இழப்பது நன்மை அல்ல. நீசம் பெற்று ஸ்தான பலத்தை பகையோடு பெறுவது நன்மை அல்ல. ஆனால் இந்த சுக்கிரனோடு சனி புதன் இருப்பது யோகம். சனியும் புதனும் தொடர்பு கொண்டு சனி புதன் ஸ்தான பலத்தை பெற்று சுக்கிரனோட தொடர்புல இருந்தா சுக்கிரதசை யோகம் பண்ணி கொடுக்கும். சுக்கிரதசையில நல்ல பலன் உண்டு. அது போல தனித்து வலுப்பது நல்லது. ஆனா சுக்கிரன் ஸ்தான பலத்தை இழந்தா சுக்கிரதசை மிகவும் மோசமான தசையாக மாறிவிடும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம்.
அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அது போல விருச்சக செவ்வாய் தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? செவ்வாய் அவயோகி, இயற்கையாகவே அவயோக கிரகம், செவ்வாய் தசை என்ன பண்ணும்? செவ்வாய் தசை எப்பொழுது யோகம்? செவ்வாய் தசை செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் பிறந்தவருக்கு பெரும் கேள்வி, அவயோக கேள்விதான் அதிகமா இருக்கும். இந்த செவ்வாய் தசை தனித்து வலுக்க கூடாது. ஒரே விதி, செவ்வாய் எங்குமே மிதுன லக்னத்திற்கு தனித்து வலுப்பது யோகம் அல்ல, பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் இந்த செவ்வாயோட சனி தொடர்புல இருக்கிறார், சுக்கிரன் தொடர்புல இருக்கிறார், குரு தொடர்புல இருக்கிறார். இதுல சனி சுக்கிர குருக்குதான் ஸ்தான பலன்னா செவ்வாய் தசை யோகம் பண்ணிடும். மிதுன லக்னக்காரருக்கு செவ்வாய் தசை அவயோகம் நினைச்சிட்டு இருப்பார், செவ்வாய் தசையிலே பெரும் அதிர்ஷ்டங்களை அனுபவிப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்தும். அது போல குரு எப்பொழுது யோகம் செய்வார்? 7-10க்கு அதிபதி. 7-10க்கு அதிபதி தனித்து குருவும் வளர்க்கக்கூடாது, குரு தசை யோகம் பண்ணணும். மிதுன லக்னத்துல பிறந்தவருக்கு குரு தசை யோகம் பண்ணணும். அப்ப இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியிலே தனித்து வலுப்பது நன்மை அல்ல. ஆனால் சனி புதன் மற்றும் சுக்கிர தொடர்புகளிலே இருப்பது யோகம். இந்த சனி புதன் சுக்கிர தொடர்புகள்ல இருந்து இந்த சனி புதன் சுக்கிரன் வளர்க்குதுன்னா குரு தசையை நன்மை செய்ய வைக்கும். குரு தசை நன்மை எப்பொழுது நன்மை? மிதுன லக்னம். அது போல சனி தசை கடைசியாக மகாதசையா பார்த்துடலாம். சனி தசை, சனி மகானை பொறுத்த வரைக்கும் 8க்கு அதிபதி, 9க்கு அதிபதி. சனி தசை எப்போ யோகம் செய்யும்? சனி தசை எப்பொழுது யோகம் செய்யும் என்றால் பாக்யாதிபதி என்றாலும் தனித்து சனி வலுக்க கூடாது. சனித்து வலுப்பது யோகம் அல்ல. கூடுதலாக புதன் சுக்கிரன் குருவோட தொடர்புல இருந்தா தான் யோகம். தனித்து சுக்கிரன் வலுத்தா மிதுன லக்னக்காரரையும் சிரமப்படுத்தும். அப்ப சனி தசை எப்பொழுது யோகம் செய்யும்? யோக மகாதசையா மாற்றும்னா புதன் சுக்கிரன் குருவோட தொடர்புல இருக்கும் பொழுது யோகமாக மாற்றும். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கடக லக்னம் எப்பொழுது சந்திர தசை யோகம் செய்யும்? சந்திர தசை லக்னாதிபதியின் தசை, தனித்து வலுப்பது யோகம், தனித்து வலுப்பது யோகம், யோகம் சந்திர தசை யோகம் பண்ணும் தனித்து வலுக்கும் பொழுது. அல்லது குருவோடைய செவ்வாயோடையோ தொடர்புல இருக்கும்போது, அல்லது சூரிய தொடர்புல பௌர்ணமியாக அமாவாசையா இருந்தா யோகம். குரு செவ்வாய் சூரிய தொடர்புகள்ல இருக்கும் பொழுது சந்திர தசை யோகம் அல்லது தனித்து வலுத்தால யோகம், லக்னாதிபதி தசை நல்ல தசையும் யோகம் செய்யும். அதே இந்த சந்திரன் நீசத்தை பெற்று அல்லது பகை வீட்டிலே அமர்ந்து ஸ்தான பலத்தை குறைத்து பெற்றிருக்குன்னா கண்டிப்பாக இந்த சந்திர தசை லக்னாதிபதி தசையா இருந்தாலும் அவயோக தசையாக மாறிவிடும். அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் கடக லக்னத்திற்கு குரு செவ்வாய் சூரிய தொடர்புகள்ல இருக்கிறது தான் நல்ல முறை. சூரிய தசை என்ன பண்ணுவோம்? 2க்கு அதிபதி. சூரிய தசை எப்பொழுது யோகம் செய்யும்? சூரிய தசை 2ஆம் அதிபதி. சரலக்னம் என்பது அவரே வாரகாதிபதியா வருவார். சூரியன் தனித்து வலுப்பது யோகம் அல்ல கடக லக்னத்துக்கு. கூடுதலாக இங்கும் குருவோட தொடர்பு, இங்கும் செவ்வாயோட தொடர்பு, இங்கும் பௌர்ணமி சார்ந்த யோகங்கள் பெரும் யோகம். குரு செவ்வாய் சந்திர தொடர்புகள் இருந்தா சூரிய தசை யோக தசை. சூரிய தசை இதுல குரு செவ்வாய் சந்திரனுக்கு ஸ்தான பலம் நிகழணும் கடக லக்னத்துல பிறந்தவருக்கு. அது போல 3-12க்கு அதிபதிய கிரகம் புதன் தசை எப்ப யோகம் பண்ணும்? புதன் தசை கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு புதன் தசை யோகம் பண்ணணும். இந்த புதனால் எப்பொழுது யோகம் கிடைக்கும்? புதன் தசை. இந்த புதனுக்கும் 3-12ஆம் ஆதிபத்தியக்காரங்களை நல்லது செய்யறதுக்கு தனித்து வலுக்க கூடாது. குருவோட தொடர்புல இருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது. அதுபோல தனித்து இருக்கும் பட்சத்தில் ஆதிபத்தியத்திற்கு மறைவு பாவத்துல இருக்கணும். அந்த வகையில குருவோட தொடர்பில் இருப்பது நன்மை, சூரிய தொடர்பிலே இருப்பது நன்மை. சூரியன் அஸ்தங்கம் செஞ்சிருக்கணும் அல்லது சந்திரன். இதுல சந்திரன் காரக முரண்பாடு, எனினும் குரு சூரியன் முதன்மையான தொடர்புகள் இருக்கிறது, நன்மையை கொடுக்கிறது. புதன் தசைக்கு யோக தசையாக, இப்ப புதன் தசை யோக தசையாக மாற்றி விடுகிறது. மறைவு பாவத்தில் இருப்பது நன்மை வருகிறது. அதுபோல ஆதிபத்திய ரீதியில சுக்கிர தசை எப்ப நன்மை பண்ணும்? 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. 11ஆம் இடம் சாதகம் இல்ல சரலக்னத்துல பிறந்தவர்களுக்கு. அப்ப சுக்கிர தசை தனித்து வலுக்கலாமா? சுக்கிர தசை தனித்து வலுக்கலாம். ஆனா குறைந்தபட்ச தொடர்பாக சுக்கிரனோடு ஆதிபத்திய ரீதியில செவ்வாயினுடைய தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு மற்றும் குருவோட தொடர்பு. குருவோட இணையதை விட குருவோட பார்வை நல்லது. செவ்வாய் சூரிய குரு தொடர்புகள்ல சுக்கிரன் இருக்கும் பொழுது சுக்கிர தசை யோகம் பண்ணும். இதுல காரக முரண்பட்டதனால் யோக தசை என்பதனால் சனியினுடைய தொடர்பை எடுத்துக்கலாம். பார்ட்னரால் ஆதாயம், அது முற்பகுதி வாழ்க்கையில யோகம் செய்யணுன்றதுக்காக செவ்வாய் சூரிய குருவை எடுத்துக்கலாம். செவ்வாய் சூரிய குரு தொடர்போட சுக்கிரன் அமர்ந்து சுக்கிரன் ஸ்தானபல குறைவு பெற்றிருக்கிறாருன்னா சுக்கிர தசை யோக தசை கடக லக்னத்துல பிறந்தவருக்கு. அதுபோல 5ஆம் ஆதிபத்தியத்தையும் 10ஆம் ஆதிபத்தியத்தையும் பெற்ற செவ்வாய் தசை யோகம் பண்ணணும். செவ்வாய் தசை யோகம் பண்ணணும். எப்படி இருக்கணும்? செவ்வாய் பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதி, தனித்து வலுக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, தனித்து வலுப்பது யோகம். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குருவோட தொடர்பு தனித்து இருந்தால் நன்மை. குருவோட தொடர்பு, சந்திரனுடைய தொடர்பு, கூடுதலாக சூரிய தொடர்பு. சூரியன்லாம் பார்ட்னர் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா ஆதிபத்திய ரீதியில விசேஷம். குரு சந்திர சூரிய தொடர்புகள் இருக்கும்போது செவ்வாய் தசை யோக தசை தான். தனித்து வலுத்தாலும் யோக தசை. ஆனா ஸ்தான பலத்தை இழந்தா செவ்வாய் தசை அவயோக தசையாக மாறிவிடும். குரு தசை எப்பொழுது யோக தசை?
குரு தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? லக்ன 6க்கு அதிபதி, 6க்கு அதிபதி 9ஆம் அதிபதி. இந்த குரு தசையில நல்லதை பண்ணணும். குரு தசை நல்லது பண்ணும். கடக லக்னத்திற்கு குரு தனித்து வலுக்கலாம். குரு ஜாதகத்துல தனித்து வலுப்பதும் யோகம். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. குருவோட சூரியனுடைய தொடர்பு இருப்பது, சந்திர தொடர்பு இருப்பது, செவ்வாயோட தொடர்பு இருக்கு, அதெல்லாம் நன்மை. குருவோடு சூரிய சந்திர செவ்வாய் தொடர்புகள் இருப்பது நன்மை. தனித்து வலுத்தாலும் யோக தசை. இப்ப இந்த தசை, இந்த குரு தசை யோக மகாதசையாக மாறும். இந்த மகாதசை யோக மகாதசையாக மாறும். 6, 9க்கு அதிபதி. அதே கடகலக்னத்திற்கு, அதே கடகலக்னத்திற்கு 7, 9க்கு அதிபதியான சனி பகவான், 7, 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி தசை எப்ப யோகம் செய்யும்? இது நிறைய பேர் கேள்வி. கடகலக்னம் என்றால் சனி தசையின் மீது ஒரு சந்தேகம் இருக்கும். சனி தசை எப்பொழுது யோகம்? சனி தசை எப்பொழுது யோகம்? சனி தனித்து ஒழுக்க கூடாது. கடகலக்னக்காரருக்கு தனித்து ஒழுத்தா எப்பொழுதுமே யோகம் அல்ல. குருவோட தொடர்புல இருக்கிறார். சூரியன் அவயோகம் என்றாலும் சூரியனோட தொடர்புல இருக்கிறது. அது போல செவ்வாயோட தொடர்பு யோகம். குரு சூரிய செவ்வாய் தொடர்பில் சனி இருக்கிறாருன்னா சனி தசை யோகம். கடகலக்னக்காரர் சனி தசையில் நன்மை பண்ணுவார். ஆனா சனிக்கு குறைந்த ஸ்தான பலம் இருக்கணும். குரு சூரிய செவ்வாய்க்கு அதிக ஸ்தான பலம் இருக்கணும். இப்ப சனி தசை யோக தசை. ஆனால் தனித்து சனி வலுத்துட்டாருன்னா கடகலக்னக்காரருக்கு சனி தசை அவயோக தசை தான். அப்போ சனியோடு குரு சூரியன் செவ்வாய் இருக்கிறது யோக தசையாக மாற்றும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, யோகம் செய்யும் மகாதசை எது? முதல்ல லக்னாதிபதி தசையான சூரிய தசையை எடுத்துக்கலாம். சூரிய தசை, சூரிய தசை லக்னாதிபதி தனித்து வலுக்கலாம். தனித்து வலுத்தினால யோகம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. குருவோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு, புதன் தொடர்பும் நன்மை. குரு செவ்வாய் புதனோட தொடர்புகள் இருக்கும் பொழுது இந்த சூரிய தசையை யோக தசையாக மாற்றும். சூரிய தசை சிம்ம லக்னத்திற்கு யோக தசை. அதுபோல புதன் எப்படி யோகம் பண்றார்? புதன் தசை எப்ப யோகம் பண்ணும்? 12க்கு லாபத்திற்கு, 2க்கு லாபத்திற்கு ஆதிபத்தியம் புதன் தசை. புதன் தசை யோகா திசை செய்யணும்னா விதி என்ன? சிம்ம லக்னக்காரருக்கு புதன் தனித்து வலுக்கலாமா? புதன் தனித்து வலுத்தாலுமே யோகம். ஆனா குடும்பத்தை தாமதப்படுத்துன்றதுனால அதுல சாதகம் இல்லை. குருவோட தொடர்பு, சந்திர தொடர்பு, சூரிய தொடர்பு, இந்த காம்பினேஷன்ல இருக்கும்போது சிம்ம லக்னத்திற்கு புதன் தசை யோகம் பண்ணும். புதன் தசை யோக தசையாக மாறும். பணம், பொருளாதாரம், செல்வங்களை கொடுக்கும், வெற்றிகளை நிர்ணயிக்கும். குரு சந்திர சூரிய தொடர்பிலே இருக்கும் பொழுது புதன் தசை யோகம். அதுல ஸ்தான பலத்தை புதனை விட பிற கிரகங்கள் பெற வேண்டும். சந்திர தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? சந்திர தசை, சந்திர தசை, சந்திர தசை யோக தசையா மாறணும். 12க்கு அதிபதி அவரு ஒரு வகையில மாறாதிபதி தான். தனித்து வலுத்தாருன்னா வெளிநாடு தூரதேசங்கள், வெளியூர் தூரதேச அமைகளை கொடுத்துருவார். இந்த சந்திர மகாவோடு குரு இருக்கிறார் யோகம், செவ்வாய் இருக்கிறார் மிகப்பெரிய யோகம், பௌர்ணமியோ அமாவாசையோ ஸ்தான பலத்தோடு சூரியன் இருக்கிறாருன்னா சந்திர தசைய யோகம் பண்ணி கொடுக்கும். சந்திர தசையில ஜாதகர் யோகத்தை அனுபவிப்பார். சந்திர தசையில லாபங்கள் உண்டுன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல 3ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் ஆதிபத்தியத்தை பெறுவது சுக்கரன். சுக்கர தசை எப்போ யோகம் பண்ணும்? சுக்கர தசை எப்பொழுது யோகம்? சுக்கர தசை யோக தசையா பண்ணணும். இல்ல சிறராசிக்கு 3ஆம் அதிபதி மாரகத்தையும் செய்யணும். அப்ப இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் தனித்து வலுப்பது சிறந்ததல்ல. இந்த சுக்கரனோடு கூடுதலாக செவ்வாய் இருப்பது, சுக்கரனோடு கூடுதலாக சூரியன் இருப்பது, சுக்கரனோடு கூடுதலாக சந்திரன் இருப்பது, இதில் ஸ்தான பலத்தை செவ்வாயோ சூரியனோ சந்திரனோ பெற்றா மிகப்பெரிய யோகம். இதுல சுக்கரனுக்கு குரு பார்வை கிடைச்சா குறைந்தபட்சம் குரு பார்வை. ஆனால் இந்த செவ்வாய் சூரிய சந்திரன்ல செவ்வாய் சூரிய சந்திரனுக்கு ஸ்தான பலம் கிடைச்சு சுக்கரன் தொடர்பு கொண்டால் இந்த சுக்கர தசை யோக தசை. சுக்கர தசை இப்பொழுது யோகம் செய்யும். இந்த சுக்கர தசையிலே இப்பொழுது யோக பலனை அனுபவிப்பீர்கள். யோகம் செய்யும் மகாதசையாக சுக்கர மகாதசையை மாத்திரும். அதுபோல 4ஆம் ஆதிபத்தியம் சுகஸ்தானாதிபதி மற்றும் பாக்யாதிபதியான செவ்வாய் மகாதசை எப்பொழுது யோகம்? செவ்வாய் தசை. செவ்வாய் தனித்து இருந்தாலும் யோகம் தான். சிம்ம லக்னக்காரருக்கு செவ்வாய் தனித்து இருக்கிறார். தனித்து இருந்தாலும் யோக மகாதசை தான். அதன் பிறகு கூடுதலாக இன்னும் பெரும் யோகத்தை குருவோட தொடர்பு, சந்திரனோட தொடர்பு, சூரியனோட தொடர்பு. இதுல என்ன விஷயம்? சூரியனோட இருந்தா பார்ட்னரோட பிரச்சனை வரும், பார்ட்னர் லேட் ஆகும். ஆனால் செவ்வாயோடு சூரியன் இருப்பதும் செவ்வாய் தசையை யோக தசையாக மாற்றும். இப்ப செவ்வாய் தசை யோக தசையாக மாறிவிடும் சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு. அதுபோல குரு தசை யோகம் பண்ணணும். லக்ன 5க்கு அதிபதி, 8ஆம் அதிபதி, ஒரு வகையில அவயோக ஆதிபத்தியம் தான் 8ஆம் அதிபதி. இருந்தாலும் குரு தசையில வெளிநாடு தூரதேச வாழ்க்கை, தூரதேச அமைகளை பெரிய குழந்தைகளாலேயாகவும் மனதில் மகிழ்ச்சி, பெரும் அதிர்ஷ்டத்தை பெறணும். குரு பகவான் தனித்து இருப்பது யோகம் அல்ல. 8ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதனால கூடுதலாக இந்த ஆதிபத்தியத்திலே செவ்வாய் தொடர்பு கொள்வது, இந்த ஆதிபத்தியத்திலே சந்திரன் தொடர்பு கொள்வது, குருவோடு புதன் தொடர்பு கொள்வது, இதெல்லாம் பெரும் விசேஷ அமைவுகள். செவ்வாயோ சந்திரனோ புதனோ ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொள்வது பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுக்குது. இதுல சனியை எடுத்துக்கலாம். ஆனா சனி பகவான் சிம்மத்திற்கு சனி தனித்து ஸ்தான பலத்தை பெறக்கூடாது. சனியோடு குரு இருப்பது நன்மை. சனியோடு குரு அந்த காம்பினேஷன்ல செவ்வாய் சந்திரன் புதன் இதில் ஸ்தான பலம் கிடைச்சு குருவோட இணைஞ்சிருக்குன்னா குரு தசை நன்மையை பண்ணும். குரு தசை நன்மையை பண்ணும். சிம்ம லக்னக்காரருக்கு சனி தசை நன்மை பண்ணும். 6, 7க்கு அதிபதி சனி. சனி தசை யோக தசை எப்பொழுது யோகம் செய்யும்?
இந்த சனி தசை தனித்து வலுத்தா பிரச்சனை, ஜாதகருக்கு பெரும் அவயோகங்களை கொடுத்துரும். ஆனால் இந்த சனி பகவானோட ஆதிபத்திய ரீதியிலே குரு பகவானுடைய தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு, ஈவன் புதனுடைய தொடர்பு ஸ்தான பலத்தோட கிடைச்சாலும் யோகம். குரு செவ்வாய் புதன் இந்த 3 கிரகங்களும் வலுத்து, இந்த 3 கிரகங்களோட சனி தொடர்புல இருக்கிறார், அல்லது சனியோட இணைந்த இவர்களுக்கு ஸ்தான பலன்னா சிம்ம லக்னக்காரருக்கு சனி தசை யோக தசை தான். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கன்னியிலே பிறந்த ஜாதகம், கன்னியில பிறந்தவருக்கு முதல்ல லக்னாதிபதியை எடுத்துக்கலாம். புதன் தசை எப்பொழுது யோகம்? புதன் தசை எப்பொழுது யோகம் செய்யும்? லக்னம் 10க்கு ஆதிபத்தியத்தை பெறுறார். பொதுவான அமைவுகள்ல புதன்னாலே யோகாதிபதி, லக்னாதிபதி, அப்ப தனித்து வலுக்கலாம். ஆனா ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. புதன் ஸ்தான பலத்தை இழந்து இருக்கிறார், நீசம் பெற்று இருக்கிறார், இல்ல பகையோட இருக்கிறார், 3 8ல மறைபெற்று இருக்கிறாருன்னா பிரச்சனை. ஆனா இந்த புதனோடு தனித்து வலுத்தாலும் யோக தசை, புதன் தசையில யோகம் பண்ணும். கூடுதலாக சனி சுக்கிர தொடர்புகள்ல இருந்தால் மிகப்பெரிய யோகம். அடுத்தது நம்ம குருவை எடுத்துக்கலாம். குருவோட பார்வை, குருவோட தொடர்புல, குருவோட இணைவது நல்லது. குரு பார்வை 3வதாக குரு பார்வையில் இருப்பது நன்மை. சனி சுக்கிர வலுவோடு குரு தொடர்பில் இருப்பது புதன் தசை மேலும் யோகம். புதன் தனித்து இருந்தாலும் யோகமாக செய்யும் மகாதசை. அதுபோல 12ஆம் அதிபத்தியம் பெற்ற சூரிய தசை எப்ப யோகம் பண்ணணும்? சூரிய தசை யோகம் பண்ணக்கூடிய மகாதசையா மாத்தணும். மறையாபாவாதிபதி தனித்து வளர்த்தாருன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள் ஆதாயம் கொடுப்பார். இந்த சூரியனோடு சுக்கிர ஸ்தான கொள்வது புதன் மற்றும் குரு. சுக்கிர புதன் குரு தொடர்புகளிலே ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூரியன் இருக்கிறார்னா சூரிய தசை யோக தசை. ஜாதகத்திலே சுக்கிரன் புதன் குரு இந்த 3 கிரகங்களும் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொண்டால் சூரிய தசை யோக தசை, இந்த சூரிய தசை யோக தசை. ஆனால் வலுவிழந்து ஜாதகத்திற்கு சூரிய தசை நடக்குதுன்னா அது அவயோக தசை. அதுபோல சந்திர தசை எப்ப யோகம் பண்ணும்? சந்திர தசை எப்பொழுது யோக தசையாக மாறும்? சந்திரன் தனித்து வலுக்கலாமா? 11ஆம் ஆதிபத்திய கிரகம் தனித்து வலுப்பது நன்மை அல்ல. இந்த சந்திரனோடு ஆதிபத்திய ரீதியிலே முரண்பட்டாலும் குருவோட தொடர்பு, 7ஆம் ஆதிபத்தியம் முரண்பட்டாலும் குரு தொடர்பு. ஆனா ஸ்தான பலத்தை குருவோடு பகிர்ந்து கொள்வது திருமணம் லேட் ஆகும். பட் இருந்தாலும் ஜாதகருக்கு நன்மை. இந்த குரு சுக்கிர புதனோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது நன்மை. குரு சுக்கிர புதனோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது நன்மை. கூடுதலா சனியை எடுத்துக்கலாம். ஆனா மனதை காயப்படுத்துவார். யோக தசைன்றதுனால சனி இல்ல. குரு சுக்கிர புதனுடைய தொடர்பிலே இருக்கும்பொழுது சந்திர தசை யோக தசை கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு. அதுபோல யோகாதிபதியான அடுத்த யோகாதிபதியான சுக்கிர தசை எப்பொழுது நன்மை? 2ஆம் ஆதிபத்தியம் மற்றும் 9ஆம் ஆதிபத்தியம் 2 9க்கு அதிபதியான சுக்கிர தசை, 2 9க்கு அதிபதியான சுக்கிர மகாதசை. சுக்கிரன் தனித்து வலுக்கலாம், பிரச்சனை இல்லை, தனித்து இருப்பதும் யோகம் பண்ணும். அதே போல இந்த சுக்கிரனோடு கிரக இணைவின் அடிப்படையில சனி புதன் வலுவாக தொடர்பு கொள்வது, சனியும் புதனும் ஸ்தான பலத்தோடு வகுவாக தொடர்பு கொண்டாலும் இது யோக தசை. சனி புதன் தொடர்பை சுக்கிரன் பெறுவது அல்லது சுக்கிரன் தனித்து இருப்பது மிதுன கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு சுக்கிர தசை யோக தசை தான். தனித்து வலுத்து தசை நடந்தாலும் அது யோக தசை தான். அதுபோல 3ஆம் ஆதிபத்தியம் 8ஆம் ஆதிபத்தியம், இது நிறைய பேர் கேள்விதான். கன்னியா லக்னத்திலே பிறந்தவர் 3 8க்கு அதிபதியான செவ்வாய் தசை யோகம் பண்ணும். செவ்வாய் தசை யோகம் பண்ணணும். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியிலே தனித்து வலுக்க கூடாது. தனித்து வலுப்பது யோகம் அல்ல, தனித்து வலு யோகம் அல்ல. அதுபோல இந்த செவ்வாயோட ஆதிபத்திய ரீதியில சுக்கிரன் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், மிகப்பெரிய நன்மை. அதுபோல சூரியன் பண்ண மறைபாவாதிபதி ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், நன்மை. குரு தொடர்பு கொள்கிறார், நன்மை. குரு இதுல சூரியனை ஏன் எடுத்துக்கிறோம்னா தூரதேசம் வேண்டாம், தூரதேச அமைவுகள்ல வேண்டாம். சனியோட தொடர்பு யோகம் என்பதனால் சுக்கிர சனி குருவோட தொடர்புல இருக்கும்போது இந்த செவ்வாதசையை யோகம் பண்ணுது. கன்னி லக்னக்காரருக்கு செவ்வாதசை யோக தசையாத்தான் மாறுது. அதுபோல 4 7க்கு அதிபதி குரு பகவான். இந்த 7ஆம் இடம் பெறுறதுனால குரு தனித்து வலுக்க கூடாது. குரு தசை எப்பொழுது யோகம்? குரு தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஸ்தான பலத்தை சனியோடு பகிர்ந்து கொள்கிறார். அதுபோல புதனோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார். கூடுதலா இங்க மறைவு பாவத்தை எடுத்துக்கலாம். சூரியனோடு தொடர்பு கொள்கிறார். கண்டிப்பாக ஜாதகத்திற்கு இந்த மகாதசை குரு மகாதசையில யோகம் பண்ணுது. சனி புதன் சூரியனோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது யோக தசை. ஆனா இதுல குரு சுக்கிரனே எடுத்துக்கலாம். ஆனா இல்லற வாழ்க்கை லேட் ஆயிடும். இல்லற வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதனால் சுக்கிரன் கடைசியாக ஒரு ஆதிபத்தியத்தை எடுத்துக்கலாம். குரு தசை இப்படி இருக்கும்பொழுது யோகம் பண்ணும். இதுல ஸ்தான பலத்தை குருவை விட பிற கிரகங்கள் இருக்கிறோம். சனி தசை பார்க்கல. கன்னி லக்னத்திற்கு சனி தசை 5 6க்கு அதிபதி, 6ஆம் இடம் என்ற அவயோகம். சனி தனித்து ஒடுக்க கூடாது. சனி தசை எப்பொழுது யோகம்? கன்னி லக்னக்காரர் 5க்கு அதிபதியா இருந்தாலும் சனி தசை யோகம் செய்யாது, தனித்து வலுத்தா. சனி தனித்து வலுக்க கூடாது, தனித்து வலுக்க கூடாது. ஆனா கூடுதலாக சுக்கிரன் ஸ்தான பலம் பெற்றுக்கொண்டு, புதன் ஸ்தான பலம் பெற்றுக்கொண்டு, குரு ஸ்தான பலம் பெற்றுக்கொண்டு அங்க சனி தொடர்புல இருக்கிறார்னா சனி தசை யோக தசை. கன்னி லக்னக்காரருக்கு சனி மகாதசை யோகம் பண்ணும். அதுபோல
துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு முதல்ல லக்னாதிபதி தசையை எடுத்துக்கலாம். லக்னாதிபதியான சுக்கிர தசை. சுக்கிர தசை எப்பொழுது யோகம்? லக்னம் 8க்கு அதிபதி. லக்னம் 8க்கு அதிபதினால தனித்து யோகம் அல்ல. இதோடு புதன், சனி, செவ்வாய் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொண்டு தசைனா யோகம். அப்ப சுக்கிரதசை யோகம் பண்ணக்கூடிய சூட்சமம் புதன், சனி, செவ்வாய் தொடர்பில் இருக்கும்போது சுக்கிரதசை யோகம். அதுபோல 2-7க்கு அதிபதியான செவ்வாய் தசை எப்பொழுது யோகம்? 2-7க்கு அதிபதியான செவ்வாய் தசை. செவ்வாய் தசை இந்த செவ்வாய் தசை யோகம் பண்ணா செவ்வாய் தனித்து வலுக்கலாமா? சரலக்னம் என்பதனால் தனித்து வலுப்பது யோகம் அல்ல. ஆனால் இந்த செவ்வாயோடு சனி ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கிறது. அதுபோல ஆதிபத்திய ரீதியிலே சனியோடு சுக்கிரன் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கிறது. சனி சுக்கிரன் தொடர்புகள். செவ்வாய் அவயோக இணைவு என்றாலும் புதனுடைய தொடர்பு. சனி சுக்கிர புதனுடைய தொடர்புகளிலே இந்த செவ்வாய் அமர்ந்து ஸ்தான பலத்தை சனி சுக்கிர புதன் பெறுவது, அல்லது செவ்வாய் குறைந்தபட்ச வலுவோடு இருக்கிறது செவ்வாய் தசை யோகம் பண்ண வைக்கும். செவ்வாய் தசை யோக தசை துலாம் லக்னத்திற்கு. அதுபோல குரு தசை துலாம் லக்னத்திற்கு 3-6க்கு அதிபதி முழு அவயோகையான குரு தசை எப்பொழுது நன்மை பண்ணும்? இது நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த குரு தசை துலாம் லக்னத்திற்கு எப்பொழுது நன்மை பண்ணும்? இந்த குருமகானை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியிலே குருவோடு இணையக்கூடிய கிரகங்கள் 3-6க்கு அதிபதியோட சனி, புதன், இந்த காம்பினேஷன்ல சனியும் புதனும் ஆதிபத்திய ரீதியில வலுவாக தொடர்பு கொள்ளணும். கூடுதலா செவ்வாய், சனி, புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் ஸ்தான பலத்தை பெற்று குருவோட தொடர்பு கொண்டிருக்குன்னா அந்த குரு தசை யோக தசை. அந்த குரு தசை யோகம் பண்ணும். சனி தசையை எப்பொழுது யோகம்? சனி தனித்து வலுக்க கூடாது. 4-5க்கு அதிபதி சனி தனித்து வலுத்தால் தசை பலனை குறையும். சனி தசை. சனி தசையில சனி, சுக்கிர, புதன் தொடர்புகளிலே அல்லது செவ்வாய் தொடர்புகளோட சுக்கிர புதன் செவ்வாய் தொடர்புகளோட சனி அமர்ந்து இதுல சுக்கிர புதன் செவ்வாய் ஸ்தான பலம் அல்லது சனிக்கியோட இணைஞ்ச கிரகம் இவர்கள் குறைந்த ஸ்தான பலம்னா செவ்வாய் சனி தசை யோக தசை. யாருக்கு? துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு. அதுபோல புதன் தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? 9க்கு அதிபதி 12க்கு அதிபதி 9-12க்கு அதிபதி புதன் தசை யோகம் பண்ணணும். புதன் தசை யோகம் பண்ணணும். துலாம் லக்னத்திற்கு புதன் தசை. புதன் தனித்து வலுக்கலாம். 9ஆம் அதிபதி நன்மை உண்டு. கூடுதலாக சனி சுக்கிர தொடர்புகளிலே இருப்பது நன்மை. இதுல புதனை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி என்றதுனால செவ்வாயை பிறகு 3ஆம் பட்சமா எடுத்துக்கலாம். பார்ட்னர் வந்த பிறகுதான் வாழ்க்கை முன்னேறும். இருக்கிற புதன் தசைக்கு சனி சுக்கிர ஸ்தான பலம் அல்லது புதன் தனித்து வலுப்பது யோக பலனை கொடுக்கும். யோக பலனை கொடுக்கும். அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு சந்திர தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? 10ஆம் அதிபதி சந்திர தசை. சந்திரன் தனித்து வலுக்கலாமா? உபயாதிபதி உபயத்துல கேந்திரங்கள்ல தனித்து வலுக்கலாம். சந்திரன் கேந்திரங்கள்ல தனித்து வலுக்கலாம். கூடுதலாக புதனோடு ஸ்தான பலம், செவ்வாயோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, சுக்கிரனோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது நன்மை. புதன் செவ்வாய் சுக்கிர தொடர்புகள்ல இருக்கும் பொழுது இந்த சந்திர தசை யோக தசையாக மாறுகிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல துலாம் லக்னத்திற்கே சூரிய தசை. லாபாதிபத்தியம் பெற்ற சூரிய தசை எப்பொழுது நன்மை? சூரிய தசை எப்பொழுது நன்மை? சூரிய தசை சூரியனை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதி உபஜயாதிபதி. திரிகோணங்கள்ல வலுக்கக்கூடாது. உபஜயத்திலும் கேந்திரங்களிலும் வலுப்பது நன்மை பண்ணும். உபஜயத்திலும் கேந்திரங்களையும் கூடுதலாக சுக்கிர புதன் செவ்வாயோடு தொடர்பு பெற்று ஸ்தான பலம். செவ்வாய் சுக்கிர புதனோடு தொடர்பு கொண்டு செவ்வாய் புதன் சுக்கிரன் ஸ்தான பலம் பெற்றா சூரிய தசை துலாம் லக்னத்திற்கு யோகம் பண்ணும். அதுபோல ஜாதகத்துல விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. யோகம் செய்யும் மகாதசை. முதல்ல லக்னாதிபதி தசையை எடுத்துக்கலாம். லக்னம் 6க்கு அதிபதியா வர செவ்வாய் தசை எப்போ யோகம் பண்ணும்? லக்னாதிபதி திசைன்னா கூட தனித்து வலுத்தா பிரச்சனை. தனித்து வலுத்தா ஜாதகருக்கு ஆதிபத்திய ரீதியில பிரச்சனையை கொடுக்கும். இந்த செவ்வாயோடு ஆதிபத்திய ரீதியிலே குரு சந்திரன் ஸ்தான பலத்தோடு பகிர்ந்து கொள்வது, சுக்கிரன் ஸ்தான பலத்தோட குரு சந்திர சுக்கிர தொடர்புகள் இருக்கும் பொழுது செவ்வாய் தசை யோகம் பண்ணுது. தனித்து வலுப்பதை விட இந்த 3 கிரக தொடர்புல யோகம் பண்ணுது. அதுபோல 7-12க்கு அதிபதியான சுக்கிர தசை எப்போ யோகம் பண்ணும்? சுக்கிர தசை 7-12க்கு அதிபதியான சுக்கிர தசை தனித்து வலுப்பதை விட சுக்கிர தசை எப்பொழுது யோகம்? சுக்கிரனோட ஆதிபத்திய ரீதியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பகிர்ந்து கொள்ளலாம். சனியோடு ஸ்தான பலத்தை மறைமுகமாக பகிர்ந்து கொள்வது, செவ்வாயோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, சூரியனோடு ஸ்தான பலம், சனி செவ்வாய் சூரியனோடு ஸ்தான பலம், குருவோட பார்வையில் இருக்கும் பொழுது இந்த சுக்கிர தசையை யோக தசையாக மாற்றுகிறது. சுக்கிர தசையில யோகம் கிடைக்கிறது. அதுபோல 8ஆம் ஆதிபத்தியம் 11ஆம் ஆதிபத்தியம் 8-11க்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் தசை எப்ப யோகம்? புதன் தசை எப்பொழுது யோகம்?
இந்த புதன் தசை எப்பொழுது யோகம் செய்கிறது என்றால் விருச்சகத்துல ஜனனித்தவருக்கு முழு அவயோகி. ஆனா புதன் குறைந்த ஸ்தான பலத்தை பெறுவது தவறு. தனித்து ஸ்தான பலம்னா புதன் தசை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஆனா இந்த புதனோடு குரு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், சுக்கிர ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், கூடுதலாக சூரியன் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார்னா யோக தசை. குரு சுக்கிர சூரிய தொடர்புகள் வலுவாக இருக்கு. இந்த 3 கிரகங்கள் வலுவா இருந்து புதன் இணைஞ்சு தசை நடத்த போது அல்லது புதனோட இணைஞ்சுன்னா புதன் தசை யோக தசை. வெளிநாடு தூர தேசங்கள் லாப பலன்களை அதிகம் அனுபவிப்பார். சந்திர தசை இயல்பாகவே சந்திர தசை இயல்பாகவே பாக்கியாதிபதி தனித்து எழுப்பது நன்மை. சந்திர தசை இயல்பாகவே யோகம். ஆனா இந்த சந்திரனோடு இன்னும் கூடுதல் யோகம் பண்ணணும்னா குரு செவ்வாய் சூரியன் இவர்கள் எல்லாம் ஸ்தான பலத்தோட பகிர்ந்து கொண்டு தொடர்புனா இது பெரும் யோக தசையாக அமையும். சந்திரன் தனித்து அனுப்பது யோகம், தனித்த தசை யோகம். அது போல குரு செவ்வாய் சூரியன் தான் கூடுதல் யோகம். 10ஆம் அதிபதியான சூரியன் விருச்சகத்திற்கு 10ஆம் அதிபதியான சூரிய தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? சூரிய தசை உபஜய அபாவத்தை ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் தனித்து இருந்தாலும் யோகம் தான், பிரச்சனை இல்லை. கூடுதலாக குரு செவ்வாய் சுக்கிர தொடர்போடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது பெரும் யோகம். பெரும் யோகத்தை சூரிய தசையில பண்ண வைக்கும். இது சூரிய தசை தனித்து வலுத்தாலும் குரு செவ்வாய் சுக்கிர தொடர்புல இருந்தாலும் பெரும் யோகம். அதுபோல 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான குரு தசை இப்பொழுது யோகம். தனித்து வலுத்தாலும் நன்மை. குரு தசை தனித்து பொதுவாக குரு தனித்து வலுக்க கூடாது, இருந்தாலும் விருச்சக லக்னத்திற்கு குரு தசை தனித்து வலுத்தாலும் ஜாதகருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துரும். கூடுதலாக சனி ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்வது, அதுபோல செவ்வாய் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்வது, சந்திரன் ஸ்தான பலத்தை சனி செவ்வாய் சந்திரன் ஸ்தான பலத்தோடு குருவோட தொடர்பு அல்லது குரு வலுத்து குருவோட இணைஞ்சிருந்தாலும் பெரும் அதிர்ஷ்டம். சனி செவ்வாய் சந்திர தொடர்புகள் கூடுதல் அதிர்ஷ்டம் குரு தசையில கிடைக்கும். குரு தசையை அதிர்ஷ்டம் பண்ண வைக்கும். 3-4க்கு அதிபதியான இந்த சனி மகா தசை எப்பொழுது யோகம்? சனி தசை தனித்து ஒழுக்க கூடாது. குருவோடு சுக்கிரனோடு மற்றும் கூடுதலாக இங்கு சந்திரனோடு, ஆனா சந்திரனோட இருக்கும்போது கொஞ்சம் காரக முரண்படும். எனினும் திருமண வாழ்க்கை சாதகம் இல்லாம கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா குரு சுக்கிர சந்திர தொடர்புகளோடு சனி தசையை பகிர்ந்து கொண்டால் என்னால் குரு வழுக்கணும், சுக்கிரன் வழுக்கணும், சந்திரன் வழுக்கணும். அங்க சனி இருக்கிறது அல்லது சனி அங்க இருந்து அங்க குரு சுக்கிர சந்திரன்ல ஒன்று ஸ்தான பலத்தை பெறும்பொழுது இந்த சனி தசை யோக தசையாக விருச்சக லக்னத்திற்கு மாற்றி விடுறது. அப்ப விருச்சக லக்னத்துல பிறந்தவருக்கு இப்படி கிரகம் இருந்தா எல்லா தசையும் யோக தசை தான். இதுல கிரகம் ஆட்சி இருந்தா தான் பிரச்சனை. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தனுசு லக்னத்திற்கு யோகம் செய்யும் மகாதசை. முதல்ல லக்னாதிபதி திசையை எடுத்துக்கலாம். அவரே நான் லக்ன 4க்கு அதிபதியா இருக்கிறேன். குரு தசை லக்னாதிபதி திசை இருந்தாலும் ஸ்தான பலத்தை இழந்திருந்தாருன்னா பெரும் பிரச்சனை. ஜாதகருக்கு எந்த பலனும் நல்ல முறையில் கிடைக்காது. அதே குரு தசையோடு குரு பகவானோடு ஸ்தான பலத்தை செவ்வாய் பகிர்ந்து கொள்கிறார், சூரியன் பகிர்ந்து கொள்கிறார். இது மிகப்பெரிய யோக தசை. அல்லது புதன் ஸ்தான பலம் குறைந்துதான் பகிர்ந்து கொள்ளணும். புதனை எக்ஸ்டென்ஷன், புதனை விட சனி. ஓகே, புதனை விட சனி. செவ்வாய் சூரியன் சனியோடு ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்றார் குருன்னா அந்த தசை யோக தசை. இயல்பாக குரு தனித்து வலுத்து நடத்தினாலும் யோக தசை. செவ்வாய் சூரிய தனி தொடர்புகள்ல பெரும் யோகையாக குரு தசையை மாற்றம். இப்ப சனி தசை யோகம் பண்ணணும். 2-3க்கு அதிபதி சனி தனித்து ஒழுக்க கூடாது. அப்ப தனுசு லக்னக்காரருக்கு சனி தசை யோகம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும்? சனி தசை யோகம் பண்ணணும். இங்கு ஆதிபத்திய ரீதியிலே புதன் மற்றும் செவ்வாயினுடைய ஸ்தான பலம் பகிர்ந்து தொடர்பு கொள்வது, கூடுதலாக சூரியன். இங்கேயே நம்ம சூரியனை எடுத்துக்கிறோம். சூரியனை விட குரு முதன்மை. ஆமா, சனி தசை யோகம் பண்ணா குரு. ஏன்னா ஜாதகருக்கு பொதுநலத்திலிருந்து சுயநலமாக அதாவது குடும்பம் என்ன மாறது. புதன் செவ்வாய் குரு இந்த 3 கிரகங்கள் ஸ்தான பலத்தை பெற்று சனியோட தொடர்பு கொள்வது, சனியே ஸ்தான பலம் பெற்றாலும் புதன் செவ்வாய் குரு வலுப்பெறுவது சனி தசையை யோகம் பண்ண செய்ய வைக்கும் தனுசு லக்னத்திற்கு. அப்ப சனி தசை யோக தசையாக மாறும். 5-12ஆம் அதிபதியான செவ்வாய் தசை. செவ்வாய் மறையக்கூடாது, செவ்வாய் ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. மறைவது ஓகே, ஸ்தான பலத்தை இழந்தா யோகம் செய்யாது. செவ்வாய் தசை அவயோகம், அதிர்ஷ்டாதிபதியால் செவ்வாய் தசை அவயோகம் பண்ணிடும். ஆனா இந்த செவ்வாயோட சூரியனுடைய தொடர்பு இருக்கு, இந்த செவ்வாயோட ஆதிபத்திய ரீதியில குருவோனுடைய தொடர்பு இருக்கு, சந்திர தொடர்பு இருக்கு, நன்மை. ஏன்னா 12ஆம் அதிபதின்றதுனால சூரியன் குரு சந்திரன் இந்த கிரகங்கள் ஸ்தான பலத்தை பெற்று செவ்வாயோட தொடர்பு கொண்டா செவ்வாய் தசை யோகம், அல்லது செவ்வாயை தனித்து வலுத்து இருந்தாலும் செவ்வாய் தசை யோகமாக அமைந்துவிடும். அது போல முழு அவயோகின்னு சொல்லக்கூடிய 6-11க்கு அதிபதியான சுக்கிர தசையை போய் யோகம் பண்ணும். எப்படி பார்த்தாலும் தனுசு லக்னக்காரரா இருந்தாலும் சுக்கிர தசை அனுபவிக்கணும்ல ராசியின் அடிப்படையில. அப்ப இந்த சுக்கிர தசை நன்மை பண்ணணும். சூட்சமம் என்ன? சுக்கிரன் தனித்து வலுக்க கூடாது. தனித்து வலுத்து இருந்தால் தனுசு லக்னக்காரரா அந்த 20 வருஷத்துல மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்து விடும். ஆனால் இந்த சுக்கிர தசையிலே சனியோட ஆதிபத்திய தொடர்பு, செவ்வாயோட ஆதிபத்திய தொடர்பு இருப்பது, சூரியனோட ஆதிபத்திய தொடர்பு. சனி செவ்வாய் சூரியன் இந்த 3 கிரகங்கள் வலுத்து சுக்கிரன் தொடர்பு கொள்வது, அல்லது சுக்கிரனே வலுத்தாலும் அங்க சனி செவ்வாய் சூரியன் தொடர்புடைய இருப்பது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். சுக்கிர தசை அப்ப பெரும் யோக தசை. தனுசு லக்னக்காரரே சுக்கிர தசையில் பெரும் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பார். 7-10க்கு அதிபத்தியம் புதன் தசை பிரயோகம்.
புதன் தசை எப்பொழுது யோகம்? இந்த புதன் தசை யோக தசையா மாத்திரம் தனித்து வலுக்க கூடாது. ஏனென்றால் உபயாதிபதி என்றது தனித்து வலுக்கிறது சிறந்ததில்ல. ஆனா கூடுதலாக சனி ஸ்தான பலத்தை பெறுவது, சுக்கரன் வேண்டாம், ஆதிபத்திய ரீதியில வேலை கிடைக்கும், நல்ல வேலை, நல்ல பணம் பொருளாதாரம் கிடைக்கும், இருந்தாலும் சிரமத்தை கொடுத்துரும். சனி சூரியன் மற்றும் கூடுதலாக குரு ஸ்தான பலம். சனி சூரியன் கூடுதலாக குரு ஸ்தான பலத்தை பெற்று புதன் தொடர்பு கொள்ளணும். குரு சூரியன் சனி இந்த மூன்று ஏதாவது ஒரு கிரகத்துக்கு அதிக ஸ்தான பலம், புதன் குறைந்த ஸ்தான பலம்னா அப்ப புதன் தசை யோக தசை. அப்ப புதன் தசை யோக தசை. புதன் தசையில பெரும் அதிர்ஷ்டத்தை தனுசு லக்னக்காரர் அனுபவிப்பார். 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திர தசை மறைவு ஆதிபத்தியம் பெற்ற கொஞ்சம் விபத்துகள் இருக்கும். தனித்து சந்திரன் இருக்க கூடாது. கூடுதலாக குரு ஸ்தான பலத்தை பெறுவது, செவ்வாய் ஸ்தான பலத்தை பெறுவது, சூரியன் ஸ்தான பலத்தை பெறுவது யோகம். குரு செவ்வாய் சூரியன் இதில் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று அங்கு சந்திரன் தொடர்பு கொண்டால் அந்த சந்திரன் யோக தசையாக செயல்படுவார். தனுசு லக்னத்திற்கு யோகத்தை செய்வார். 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சூரிய தசை தனித்து வலுக்கலாம். சூரிய தசை தனித்து வலுக்கலாம். ஆனா காரகோபாவக ராஸ்தின்ற விதியில 9ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை சூரியன் பெற்று தனித்து வலுத்தாருன்னா தந்தையை பாதிக்கும். தனித்து வலுப்பதில் தந்தை மட்டும் பாதிக்கும். ஆனா ஜாதகருக்கு ஆதிபத்திய அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த சூரியனோடு குரு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, செவ்வாய் பகிர்ந்து கொள்வது, கூடுதலாக புதன் பகிர்ந்து கொள்வது யோகம். குரு செவ்வாய் சூரியன், குரு செவ்வாய் புதன் இந்த 3 கிரகங்கள் ஸ்தான பலம் பெற்று சூரியனோட தொடர்பு கொள்வதும் சூரிய தசை யோகம் பண்ணும். தனித்து வலுப்பதும் யோகம் பண்ணும். இதுதான் தனுசு லக்னத்திற்கான யோக தசை. எல்லா கிரகங்கள் இந்த கிரகங்கள் நான் சொன்ன நிலையில இருந்தா தனுசு லக்னக்காரருக்கு யோக தசை. அத்தனை தசைகளும் யோகம் பண்ணும். மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் பிறந்தவருக்கு யோக செய்யும் மகாதசை. முதல்ல லக்னாதிபதி திசையை எடுத்துக்கலாம். சனி மகாதசை எப்பொழுது யோகம் பண்ணும்? சனி தசை எப்பொழுது யோகம்? லக்னாதிபதி தசை என்றாலும் கூட சனி தனித்து வலுக்க கூடாது. சனி தனித்து வலுப்பது யோகம் அல்ல. சனியோடு புதன் சுக்கிரன் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய யோகம். சனியோடு புதனோ சுக்கிரனோ சுயஜாதகங்களின் அடிப்படையில் ஸ்தான பலத்தோட இருந்துட்டாருன்னா இந்த சனி மகாதசை யோகம். கூடுதலாக நாம் செவ்வாயை எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில குடும்பத்தை தாமதப்படுத்தும். முதல்ல புதன் சுக்கிரன் தான். அதிர்ஷ்டத்திற்கு சனி தசை யோகம் செய்ய வைக்கிறது புதனோ சுக்கிரனோ ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்புல இருக்கணும் அப்படின்றத தொடர்பு கொள்றோம். அப்ப சனி தசை யோக தசை. கூடுதலா செவ்வாயை எடுத்துக்கலாம். குரு தசை எப்ப யோகம் பண்ணும்? 12 மற்றும் 3 அதிபதி குரு தசை. மகர லக்னக்காரருக்கு குரு தசை நடக்குதுன்னா இந்த குரு தசையில ஜாதகர் யோகத்தை அனுபவிக்கணும். குரு தசையிலே யோகம் அனுபவிக்கணும். இந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியிலே 12 3 அதிபதி. சனியோட ஸ்தான பலத்தை தொடர்பு கொள்வது, புதனோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, செவ்வாயோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது. இப்போ குரு தசை யோகம். சனி புதன் செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் வலுத்து அங்கு குரு தொடர்பு கொண்டாருன்னா குரு தசை யோகம் பண்ண வைக்கும். அதுபோல ஆதிபத்திய ரீதியில 4ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் தசை எப்பொழுது யோகம்? செவ்வாயும் தனித்து வலுக்க கூடாது. செவ்வாய் தசை. செவ்வாய் தனித்து வலுப்பது யோகம் அல்ல. செவ்வாய் சனியோடு ஸ்தான பலம், சுக்கிரனோடு ஸ்தான பலத்தையோ அல்லது குருவோட இந்த சனி சுக்கிர குருவோட தொடர்புகள் இருக்கும் பொழுது ஜாதகத்திற்கு நன்மை கிடைக்கிறது. செவ்வாய் தசையை யோகம் பண்ண வைக்கிறது. செவ்வாய் தசை யோக தசையாக மாற்றி விடுகிறது. அதுபோல மகர லக்னத்திற்கு சுக்கிர தசை எப்போ யோகம் பண்ணும்? 5 10 அதிபதி ஒரே யோகாதிபதி. ஆனா சுக்கிர தசை மகர லக்னத்துல பிறந்தவருக்கு பெரு சிரமங்கள்லாம் கொடுக்கும். இப்போ தனித்து வலு இழந்தால். ஆனா தனித்து வலு பெறுவது சுக்கிரன் யோகம். சுக்கிரனோடு சனி ஸ்தான பலம், புதன் ஸ்தான பலம், செவ்வாய் ஸ்தான பலம் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி. சுக்கிரன் தனித்து வலுக்கலாம். சனி புதன் செவ்வாயில இருந்தாருன்னா கூடுதல் யோகம். இப்போது சுக்கிர தசை யோகம் தான் செய்யும். சுக்கிர தசையினால் பெரிய யோகம் உண்டு. 6 9 அதிபதியான புதன் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 6 9 அதிபதியான புதன் தசை. புதன் தனித்து வலுக்கலாமா? 6ஆம் அதிபதி வலுக்கலாம். என்ன கடன் இருந்தாலும் ஜாதகருக்கு யோகம் பண்ணும். இந்த புதனோடு சனி ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, சுக்கிரன் பகிர்ந்து கொள்வது யோக பலனை கொடுக்கும். சனி சுக்கிர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது இந்த புதன் தசையை யோகம் பண்ண வைக்குது. புதன் தசையினால் நன்மை உண்டு. புதன் 6ஆம் இடத்திற்கு நேரடியாக வலுக்கிறாருன்னா மிகப்பெரிய சிரமம். அதுபோல 7ஆம் அதிபதி மரகாதிபதி என சந்திரன் எப்பொழுது? சந்திரன் தனித்து வலுப்பது யோகம் அல்ல. சந்திர தசை மகர லக்னத்திற்கு எப்போது யோகம்? தனித்து வலுப்பது யோகம் அல்ல. சந்திரன் மகரத்திற்கு தனித்து வலுத்தாருன்னா பெரும் பிரச்சனை, பெரும் ஆபத்து. ஆனால் இந்த சனியோடு சந்திரன் புதன் சுக்கிரன் புதன் மற்றும் குரு, சுக்கிரன் புதன் குரு மற்றும் இந்த 3 கிரகங்கள் ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலத்தோட பெற்று தொடர்பு கொள்வதுனா அப்பொழுது சந்திர தசை யோகம் பண்ணும். ஆனா தனித்து வலுத்தா பெரிய பிரச்சனை. சூரிய தசை எப்பொழுது? 8ஆம் ஆதிபத்தியம் பெற இந்த சூரியன் எப்பொழுது யோக மகாதசையா செயல்படுவார்? சூரிய தசையில எப்ப யோகம்? அவயோக கிரகம், முழு அவயோக கிரகம். ஆனா ஆதிபத்திய ரீதியில சுக்கிரனோடோ புதனோடோ ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, குருவோடு சுக்கிர புதன் குரு இதில் ஏதேனும் ஒரு கிரகத்தோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது சூரிய தசை யோக தசை. சூரிய தசையிலே பெரும் யோகத்தை மகர லக்னக்காரர் பெறான்றத உறுதிப்படுத்துறோம். இது இப்ப இந்த சூழ்நிலையில மகர லக்னத்திற்கு கிரகங்கள் இப்படி இருந்தா நடைபெறக்கூடிய அத்தனை தசை யோகம். இதுல மாறுபட்டு இருக்கும்போது அவயோகம் செய்யும்.
கும்ப லக்னத்திற்கு யோகம் செய்யும் மகாதசை. எப்பொழுது யோகம்? கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதி 12க்கு அதிபதியா வரார். சனி தசை எப்ப யோகம் பண்ணும்? தனித்து சனி வளர்க்க கூடாது, சனியோடு குரு, சுக்கரன், புதன், இந்த குரு சுக்கர புதன் தொடர்புகள் இருக்கும்பொழுது சனி தசை யோக தசை. சனி தசையிலே நன்மை உண்டு. அதுபோல கும்ப லக்னத்திற்கு குரு தசை எப்ப யோகம் செய்யும்? 2/11 அதிபதி. தனித்து வளர்க்க கூடாது. தனித்து வளர்த்தாருன்னா குரு தசையில குடும்பம் லேட் ஆகும், பார்ட்னர் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த குருவோடு ஆதிபத்திய ரீதியில புதன் மற்றும் சனி, கூடுதலாக 7ஆம் ஆதிபத்தியம் பெறுவதனால் சூரியன், புதன் சனி சூரிய தொடர்புகள்ல குரு இருக்கிறார்னா இப்ப இந்த குரு தசை யோகம் செய்யும். இந்த குரு தசையிலே ஜாதகர் பெரும் யோகத்தை கும்ப லக்னத்திற்கு பிறந்தவருக்கு கொடுப்பார். 3ஆம் ஆதிபத்தியம் மற்றும் 11ஆம் ஆதிபத்தியம், 3ஆம் ஆதிபத்தியம் 10ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் தசை எப்ப யோகம்? செவ்வாய் தசை எப்ப யோகம் பண்ணும்? இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியில தனித்து வலுக்கலாமா? சிரத்துக்கு 3க்கு அதிபதி மாரகாதிபதி, தனித்து வலுப்பது நன்மை அல்ல. கூடுதலாக குரு, கூடுதலாக சனி, கூடுதலாக சுக்கரன். இந்த குரு சனி சுக்கர தொடர்புகளோட செவ்வாய் அமர்ந்து தசை நடத்துறாருன்னா செவ்வாய் தசை யோக தசை கும்ப லக்னத்தில பிறந்தவருக்கு. அது போல கும்ப லக்னத்திலே பிறந்தவருக்கு சுக்கர தசை எப்ப யோகம் பண்ணும்? 9ஆம் இடம் மாரகாதிபத்தியம் வரும். சுக்கர தசையும் சுக்கரனும் தனித்து வலுக்க கூடாது. இந்த சுக்கர பகவானோடு ஆதிபத்திய ரீதியிலே ஸ்தான பலத்தை சனி பெறுவது, புதன் பெறுவது, அவயோகம் என்றாலும் கூட 3ஆம் இடம் 3, 9, சனி புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கும் பொழுது இந்த சுக்கர தசை யோகம் பண்ணுது. இந்த சுக்கர தசை யோகம் பண்ணுது, பெரும் அதிர்ஷ்டம் பண்ணுது. 9ஆம் இடத்திற்கு மட்டும் சுக்கரன் தனித்து வளர்க்க கூடாது. சனி புதன் செவ்வாய் தொடர்புகள் இருக்கும்போது சுக்கர தசை யோகம். அதுபோல புதன் தசை எப்பொழுது யோகம்? 5, 8க்கு அதிபதி ஒரு அவயோக பாவத்தை எடுத்துறாரு. புதன் தசை எப்பொழுது யோகம்? புதனும் தனித்து வலுப்பது யோகம் அல்ல. அப்ப இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் குருவோட ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, சுக்கரனோட ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய யோகம். சூரியனோடு குரு சுக்கர சூரிய தொடர்புகளோடு புதன் இருக்கும்போது இந்த புதன் தசையை யோகம் பண்ண வைக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு. அப்ப புதன் தசை யோக தசையாக மாறும். 6ஆம் அதிபதி சந்திரன். சந்திரன் எப்பொழுதுமே தனித்து வலுப்பது பெருமாபத்து. சந்திர தசை கும்ப லக்னத்திற்கு சந்திரன் தனித்து இருப்பது பெருமாபத்து. பிரச்சனைகளையும் எதிரிகளையும் ஒம்பு வழக்குகளையும் நோய் நிவாரணத்தை கொடுக்கும். ஆனா இந்த சந்திர பகவானோடு குரு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், செவ்வாய் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், சுக்கரன் பகிர்ந்து கொள்கிறார், மிகப்பெரிய யோகம். அப்ப குரு செவ்வாய் சுக்கர தொடர்புகளோட இருக்கும்பொழுது இந்த சந்திர தசையை யோகம் பண்ண வைக்குது. இந்த சந்திர தசையில நன்மை உண்டு. அதுபோல் 7ஆம் அதிபதி சூரியன், 7ஆம் அதிபதியான சூரிய தசை எப்பொழுது நன்மை? சூரிய தசை சூரியனை பொறுத்த வரைக்கும் தனித்து இருந்தாலும் யோகம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட சுக்கரன், குரு, கூடுதலாக செவ்வாய், சுக்கர குரு செவ்வாய் தொடர்புகள் இருக்கும்பொழுது சூரிய தசை யோக தசை. இந்த நிலையில கும்ப லக்னத்துல பிறந்தவருக்கு சூரியன் அவயோகியா இருந்தாலும் சூரிய தசையில யோகம். ஒளி கிரகம் அவயோகம் என்றால் சூரிய தசை யோகம். இந்த கிரக அமைவுல கும்ப லக்னத்திற்கு கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கும்ப லக்னக்காரருக்கு எல்லா திசையும் யோகம் பண்ணும். இப்ப கடைசியாக மீன லக்னம். மீனத்துல பிறந்திருக்கிறீங்க. முதல்ல லக்னாதிபதி தசை, லக்ன 10க்கு அதிபதி குரு, குரு தசை உபயாதிபதி என்றதால் தனித்திருக்கலாம். ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பாரு, இருந்தாலும் பரவாயில்ல, தனித்த குருவம் நன்மைதான். கூடுதலாக செவ்வாயினுடைய தொடர்பு, சந்திர தொடர்பு மிகப்பெரிய யோகம். அடுத்ததாக புதனுடைய தொடர்பு. செவ்வாய் சந்திரன் புதன் தொடர்புகள் இருக்கும்போது குரு தசை யோகம். தனித்த குருவும் யோக தசையாக செயல்படுவார். இப்போது குரு தசை யோக தசை. அதே குரு வலி இருந்துட்டாருன்னா குரு தசை அவயோக தசை. 12, 11க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி தசை எப்பொழுது யோகம்? சனி தசை மறைவுபாவ அதிபதியா வரார், இன்வெஸ்ட்மெண்ட் வியூக வணிகத்தை சொல்றாரு. அப்ப சனி தசை தனித்து வலுக்க கூடாது. கூடுதலாக குருவோட ஸ்தான பலத்தை பெறுவது, செவ்வாயோடு ஸ்தான பலத்தை பெறுவது, அல்லது புதனோடு ஸ்தான பலம். குரு செவ்வாய் புதனோடு ஸ்தான பலத்தை பெற்ற சனி இந்த சனி தசை யோகம் பண்ண செய்யும். சனி குரு செவ்வாய் புத தொடர்புல இருந்தா மீன லக்னத்திற்கு சனி தசை யோக தசை. 2, 9க்கு அதிபதி, 2, 9ஆம் அதிபதியான செவ்வாய் தசை எப்பொழுது யோகம்? செவ்வாய் தசை. பொதுவாக இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபத்தியம் வரார், தனித்து வலுக்கலாம். இருந்தாலும் கூடுதல் சிறப்பாக குரு சந்திரனுடைய தொடர்பிலே இருப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். குரு சந்திரன். இதுல இன்னொரு எஸ்பெஷலி இதுல சூரியனை எடுத்துக்கொள்ளலாம். நல்ல வேலை பதவி அதிகாரம் கொடுக்கும். எனினும் குரு சந்திரனே முதன்மையான பொருளாதார வேலை, அதாவது பெரும் அதிர்ஷ்டங்களை செவ்வாய் தசை செய்யும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். தனித்து வலுப்பது யோகம். தனித்தே செவ்வாய் இருப்பது மீன லக்னத்திற்கு யோகம். 3, 6, 3ஆம் இடம் 8ஆம் இடம். இது நிறைய பேருக்கு கேள்வி. சுக்கிர தசை எப்ப நன்மை செய்யும்? சுக்கிர தசை இதுதான் நிறைய கேள்வி. மீன லக்னத்துல ஜனனிச்சிட்டாலே அப்பாயின்மெண்ட்ல சுக்கிர தசை வரப்போகுது, சுக்கிர புத்தி வரப்போகுதுனாலே இந்த கேள்வி இருக்கும். சுக்கிரன்னா தனித்தே வலுக்க கூடாது. ஆனா இந்த சுக்கிர தசை பெரும் மனத்துக்கு இருக்கும், பெரு செல்வத்துக்கு இருக்கும், பெரு புகழை இருக்கும். ஆனா தனித்து வலுக்கவே கூடாது. தனித்து வலுக்காமல் புதன் ஸ்தான பலம், செவ்வாய் ஸ்தான பலம், சந்திரன் ஸ்தான பலத்தோட
இந்த சுக்கிரனை தொடர்பு கொண்டு சுக்கிர தசை நடக்குதுன்னா யோக தசை. புதன் செவ்வாய் சந்திரன் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று தசைனா சுக்கிர தசை பெரும் யோக தசை. சுக்கிர தசையில் அதிர்ஷ்டம் சனியை எடுத்துக்கலாம், முதன்மையான அதிர்ஷ்டம் இந்த கிரகங்கள். 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் புதன். புதன் தனித்து ஒழுக்க கூடாது. புதன் தசை புதன் தனித்து ஒழுக்க கூடாது. புதன் ஆதிபத்திய ரீதியில செவ்வாய் அவயோக காரகம், கொஞ்சம் பார்ட்னரோட கருத்து முரண்பாடுகள் இருக்கும். இருந்தால் செவ்வாய் சந்திரன் தொடர்புகள்ல இருப்பது மிகப்பெரிய யோகம். குருவோட பார்வை செவ்வாய் சந்திர குரு தொடர்புகள்ல இருக்கு. இதுல புதன் தசை நடக்க போதுன்னா புதன் தசை யோக தசையாக அமைச்சு கொடுக்கும். சந்திர தசை எப்பொழுது யோக தசையாக மாறும்? சந்திர தசை சந்திரனை பொறுத்த வரைக்கும் தனித்தே இருக்கலாம். சந்திரன் தசை தனித்த சந்திரனுமே யோகம் தான். தனித்த சந்திரன் எங்க இருந்தாலும் யோகம். நீசம்பராம மட்டும் இருக்கணும். நீசம்பராமல் தான் யோகம். குரு செவ்வாய் பௌர்ணமி தினங்கள்ல பிறக்கிறது மிகப்பெரிய யோகம். பௌர்ணமி அமாவாசை என்றாலும் சூரியனுக்கு ஸ்தான பலம் நிகழ்வது அல்லது சந்திரனுக்கு நிகழ்வது. குரு செவ்வாய் சூரிய தொடர்புல சந்திர தசை யோகம். சந்திரன் தனித்து இருந்தாலுமே யோகம். 6ஆம் அதிபதியான சூரிய தசை எப்பொழுது யோகம்? சூரிய தசை சூரியனை பொறுத்த வரைக்கும் தனியாக வலுப்பது யோகம் அல்ல. 6ஆம் இடம் என்ற ருணரோகத்தை பெறுவதனால் தனித்து வலுப்பது யோகம் அல்ல. ஆனால் இந்த சூரியன் குருவோட தொடர்புல இருக்கிறார், புதனோட தொடர்புல இருக்கிறார். பௌர்ணமி அமாவாசை அமைகள் செவ்வாய், குரு புதன் சந்திர செவ்வாய் இதுல ஏதேனும் ஒரு கிரக தொடர்புகளோடு அமர்ந்து இந்த 4 கிரகங்களில் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று சூரிய தசை நடக்குமாயின் மீன லக்னத்துல பிறந்தவருக்கு சூரிய தசை யோக தசை. நான் இந்த பதிவுல முழுக்க 12 லக்னத்திற்கும் யோக மகாதசை என்ற டைப் இல்ல, எல்லா கிரகங்களுமே எப்பொழுது யோகம் செய்கின்ற சூட்சமத்தை பற்றி பார்த்தோம். சோ சுய ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்தை இதை பொருத்தி பார்த்துக்கலாம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.